பிள்ளையிலேயே வா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த சுதந்திர தினம் குடியரசு தினம் வந்ததுன்னா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவா இல்லை ரிப்பப்ளிக் டேவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கும் என்ன மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி இருக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். காலையில் இன்னைக்கு சாப்பாடு வந்து பிரெட் ஆம்லேட் தான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த காம்ப்ளான்னா அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பிடிக்கும். நாங்கள் காலையில் காஃபி டீ எல்லாம் குடிக்கவே மாட்டோம். என்னைக்காவது ஹஸ்பண்ட் வந்து இந்த காம்ப்ளான் குடிக்கணும்னு ஆசை வந்துட்டுனா போயிட்டு இந்த சின்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதில் தான் பால் போட்டு இன்னைக்கு கொடுத்தாங்க, அதை தான் குடித்தோம். அதுக்கப்புறம் சிம்பிளாக பிரெட் ஆம்லேட்டே செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லேட்டும் அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன தான் அந்த பிரெட் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டாலும் அது கெச்சப் வச்சு சாப்பிட்டாலும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். காலை சாப்பாடுக்கு தான் பெருசாக வேலை இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சா நாங்கள் வந்து பிராய்லர் கோழி முட்டையில் பிரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம். தம்பிக்கு நாட்டுக்கோழி முட்டை தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அதனால் நாட்டுக்கோழி முட்டையில் போடலான்னு போய் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தால் 2 இது எடுத்தால் 1 கை தவறி அப்படியே கீழே விழுந்துட்டுங்க. நார்மல் முட்டை விழுந்திருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நாட்டுக்கோழி முட்டை ஒன்றும் கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நானே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து தம்பிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது விழுந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டை எவ்வளோ கவுச்சி அடிக்கணும் உங்களுக்கே தெரியும். அப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நார்மலாக க்ளீன் பண்ண முடியாது, நாட்டுக்கோழி முட்டை கவுச்சி அடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த லைசால்லாம் ஊற்றி பண்ணி தான் எடுத்தேன். அதுக்கே ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆயிட்டு. நாளையில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா அந்த கடவுளுக்கே பொறுக்கலை, இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டாரு.